ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 308வது தலைப்பு. மீனாட்சி தொடர்ச்சி. ஷபரிகாஹா என்றால் பெண்மீன்கள் என்று அர்த்தம். பைஷுன்ய என்றால் கோள் சொல்லுவது, கோழி மூட்டுவது என்கிறோமே அது. ஷகிதாஹா என்றால் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறவை என்று அர்த்தம். பைஷுன்ய என்பதற்கு அசூயை என்று பொருள் கொண்டால், காதளவோடும் கண்களை பார்த்து மீன்களே அசூயை பயம் இரண்டும் அடைந்தன என்றாகும். அம்பாளின் கண்ணோடு யுத்தம் செய்தால் வடிவழகு, சஞ்சரிக்கும் சாமர்த்தியம் இரண்டிலுமே தோற்று போய்விடுவோம் என்றே மத்ஸ்யங்கள் ஜலத்துக்குள் அஞ்ஞாதவாசம் ஆகிவிடுகின்றன. மதுரையில் மீனாட்சி ஆலய புற்றாமரை குளத்தில் மீனே இருப்பதில்லை. காரணம், அவளுடைய கண்ணழகில் வெட்கி அது அங்கே தலைகாட்டுவதே இல்லை என்று வழக்கு ஏற்பட்டிருக்கிறது. அம்பிகையின் நேத்திரங்களுக்கு மத்ஸ்யத்தை ஒப்புமை சொல்லி அது ஒழிந்து கொண்டதாகவும் கூறுகிற சௌந்தரிய லகரி ஸ்லோகத்தில் ஆச்சாரியாள் மீனாட்சியைத்தான் ஒழித்து சூசனையாக குறிப்பிடுகிறார். இரண்டாவது குறையும் தீர்ந்தது. மீனாட்சி என்ற அவசரத்தை பரமோத்தமமான 2 தேவி ஸ்தோத்திரங்களும் அறிவிக்கின்றன என்று ஆகிவிட்டது. ரூபம், சாஞ்சல்யம் இவற்றில் கண்ணுக்கும் மீனுக்கும் ஒற்றுமை இருப்பது மட்டுமின்றி, அம்பாளின் கண்ணை மீனாகச் சொல்வதில் ஒரு தத்துவ விசேஷமும் இருக்கிறது. ஆடு, மாடு, மனிதர்கள் முதலிய இனங்கள் குட்டிகளை, குழந்தைகளை பாலூட்டி வளர்க்கின்றன. மேமல் என்று இவற்றை சொல்கிறார்கள். பக்ஷிகள் குஞ்சுக்கு பால் கொடுப்பதில்லை. மேமல் மாதிரி இல்லாமல் இவை முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்கின்றன. அப்புறம் பால் கொடுக்காமல் புழு பூச்சிகளை கொண்டு வந்து ஊட்டி வளர்க்கின்றன. மீன் என்ன பண்ணுகிறது? முட்டைதான் போடுகிறது. ஆனால் அடை காக்கிறதில்லை. அப்புறம் குஞ்சுக்கு பால் கொடுப்பதில்லை. வேறு ஆகாராதிகளை கொண்டு வந்து ஊட்டுகிறதும் இல்லை. பின்னே என்ன பண்ணுகிறது என்றால், இதை பற்றி ஜுவாலஜி பயாலஜிக்காரர்கள் என்ன சொல்லுவார்களோ சொல்லிவிட்டு போகட்டும். நீண்ட கால பொது நம்பிக்கைப்படி, கவி மரபுப்படி, தாய்மீன் தன் கண்ணால் முட்டையை பார்த்து பார்த்தே குஞ்சு பொரித்துவிடும். அப்புறமும் தன் கண் பார்வையாலேயே அதற்கு பசியாற்றி போஷித்துவிடும். தாய்மீனானது இப்படி திருஷ்டியாலேயே சிசுரக்ஷனை பண்ணிவிடுகிறது என்பது ஐதிஹ்யம். ரூபத்தில் மட்டுமில்லாமல் திருஷ்டி மாத்திரத்தால் குழந்தைகளை ரட்சிக்கிற குணத்தாலும் அம்பாளின் நேத்திரம் மீனாக இருக்கிறது. அம்பாளின் குழந்தைகள் யார்? எல்லாரும் தான், எல்லாமும் தான். ஈஸ்வரனையே கூட அவள் குழந்தைதான் என்று ஒரு பாவத்தில் தத்துவார்த்தமாக சொல்லியிருக்கிறது. புல் பூண்டிலிருந்து ஆரம்பித்து பிரம்மாதிகள் வரை எல்லாரையும் தன் கடாட்ச அமிர்தத்தால் நனைத்து நனைத்தே உய்விக்கிற பரம கருணையுள்ள லோக ஜனனிதான் மீனாட்சி. மீன் போல் ரூபமுள்ள அவளுடைய கண்ணின் திருஷ்டி பட்ட மாத்திரத்தில் மீன் குஞ்சுக்கு தாயாரின் திருஷ்டியாலேயே வயிறு நிறைந்து விடுகிற மாதிரி நம் மனஸ் நிறைந்து விடுகிறது. அவளுடைய கடாட்சமே ஞானப்பாலாக உயிரை, அறிவை வளர்த்து உய்வித்து விடுகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.